வணக்கம். ஜாபைஜர் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக அரசியல் அப்படின்னாலே கண்டபடி சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் நாங்கள் அதை செய்ய மாட்டோம், இதை செய்ய மாட்டோம், அப்படி வருவோம், இப்படி வருவோம். அதே நேரத்தில் எங்கள் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அரசியலில் நுழைக்க மாட்டோம், வாரிசு அரசியல் பிடிக்காது, அப்படி இப்படி பலவிதமான ஒரு பேச்சுக்கள் பேசி தொண்டர்களை இழுப்பாங்க. இழுத்து கட்சி வளர்த்துக்கிட்டே வருவாங்க. கட்சி வளர வளர என்ன ஆகும்? பணமும் சேரும். அப்போ என்ன ஆகும்? அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் என்ன பண்ணுவார்? நாங்கள் 50 வருஷமா உழைச்சி கட்சி வளர்த்துட்டு இருக்கிறோம், இன்னைக்கு போய் அடுத்தவங்களை எப்படி கொடுக்கறது? அதுக்கு பின்னால ஒருத்தர் இருப்பார். அவரு இவருக்கு பின்னால 45 வருஷமா வந்துட்டு இருப்பார். ஏதாவது பதவி கிடைக்கும், ஏதாவது உயர் பதவி கிடைக்கும். எம்எல்ஏ எம்பியா வந்திருப்பாரு. இருந்தாலும் அந்த கட்சி தலைமை அந்த ஒரு விஷயத்துல பதவிங்கிற கான்செப்ட்ல ஒருதலை பட்சமாக நடத்தப்படக்கூடிய பல கட்சி தலைவர்கள், கட்சிகள் நிறைய இருந்துகிட்டு இருக்கு. தங்களுடைய ஒரு பதவி எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி, அது மாறுபாடு மாற்று அப்படிங்கிற சமயத்துல என்ன ஆகும்? யாருக்கு கொடுக்கலாம்? ஒருத்தர் குறிப்பிட்ட ஆள் பதவியிலிருந்து விலகக்கூடிய ஒரு சூழல், மற்றபடி அவரே கட்சியை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழல். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது? அடேங்கப்பா, ஒரு மிகப்பெரிய ஒரு காலி இடம் கிடைச்சிருச்சு, நம்ம பையனை உள்ள நுழைச்சு வரலாம், ஒரு பேரனை நுழைச்சு வரலாம், பேரனோட பையனை நுழைச்சிடலாம். இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு கருத்துக்கள் வருவது மனித இயல்பு. ஆனா முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்லியிருப்பாங்க? தாட்டு போட்டு தெக்கால வடக்கால அப்படி இப்படி. அதன் அடிப்படையில் பார்க்கின்றப்ப மதிமுகவெல்லாம் இன்னைக்கு அவர் பையனை உள்ள நுழைச்சிட்டாரு. காரணம் என்ன? பைசா தான். அந்த பைசாவுக்கு காசு காவல். அடுத்தவன்கிட்ட கொடுத்தோம்னா ஏதாவது போயிடும், நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த மதிமுக எத்தனை பேர் உயர்த்து வந்தாங்க தெரியுமா? வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் அந்த மதிமுகவே உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு வாரிசு அரசியல தான் நம்ம மதிமுக இருக்குது. தான் பையனை திருச்சியில நிக்க வச்சு துரையை எம்பி ஆக்கிட்டாரு. ஏன்? அவருக்கு பின்னாடி எத்தனை சீனியாரிட்டியா இருக்கிறாங்க, ஏன் அவர் ஆக்கலாமே? அந்த மனோநிலை மதிமுக வைகோவுக்கு ஏன் வரல? புரியுதுங்களா? இங்கதான் தொண்டர்கள் ஏமாற்றப்படுவது. அதே மாதிரி தேமுதிக கடகடன்னு பார்த்தாங்க. அவர் கஷ்டப்பட்டு தொண்டர்களை சேர்த்தாரு. விஜயகாந்த் உடம்பு சரியில்லை. அதுக்கு முன்னாடியே இளைஞர் அணி தலைவரா தன்னுடைய மச்சானை போட்டாரு. முடிஞ்சு போச்சு. பார்த்தாங்க அவருக்கு ரொம்ப சுத்தமா உடம்பு சரியில்லாம போன உடனே என்ன ஆச்சு? அவர் எந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் தான் இருப்பார் அப்படிங்கிற தவறுலாம் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அவைகள்லாம் மறைக்கப்பட்டு என்னாச்சு? உடனே டக்குன்னு இந்த அம்மா என்ன பண்ணாங்க? நிர்வாக குழுவை கூட்டு தன்னைத்தானே பொது செயலாளராக நியமித்துக் கொண்டார். அப்படிதான் சொல்ல முடியும். இருக்கக்கூடியவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி விளக்கத்தை சொல்லிட்டு தன்னைத்தானே பொதுச் செயலரா நியமிச்சுட்டு விஜயகாந்த் அற்புதமா இருக்கிறாரு, இன்னும் 50 வருஷத்துக்கு வாழ்வார்னு சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு. இப்ப என்னாச்சு? தேமுதிகவுக்கு பிரேமலதா தான் பொதுச் செயலாளர். ஏன்? அதுக்கு பின்னால எத்தனை பேர் இருக்காங்க? தேமுதிக விஜயகாந்த் ஆரம்பிக்கிறதுக்கு பின்னால அவருக்கு பின்னால எத்தனை அவரோடு சுற்றியவர்கள், தம் பொண்டாட்டி நகையை வித்து பேனர் கட்டியவெல்லாம் எத்தனையோ பேர் இருக்கான் தேமுதிக. அவர்கள்லாம் வந்தார்களா? பொதுச் செயலாளரா? சீனியார்ட்ட வந்தார்களா? பொறுப்பு அறிவிக்கப்பட்டதா? கிடையாது. தாங்கச்சி தாம் பணம் வெளியாயிடக்கூடாது, தான் வரணும். அப்படிங்கிறப்ப இது வாரிசு தானே. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஒன்றும் பெருசா பேசக்கூடிய அளவுக்கு இல்லையா? புரியுதுங்களா? இந்த இடத்துலயும் தொண்டர்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார் தேமுதிக பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி திமுக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கருணாநிதி காலத்தில் அதுக்கு பின்னால் மு.க. ஸ்டாலின் முன்னிலைப்படுத்தினாரு. அப்புறம் துணை முதல்வராக ஆக்கினாரு. அப்புறம் அவருடைய மரணத்துக்கு பின்னால அரும்பாடுபட்டு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வந்திருக்கிறாரு. இது திமுக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப முதலமைச்சரானாரு. முதலமைச்சரானது என்ன பண்ணிட்டாரு? அவர் என்ன பண்ணிட்டார்? தன்னுடைய பையனை அமைச்சராக்கி தன்னுடைய பையனை பக்கத்துல துணை முதலமைச்சரா வச்சுக்கிட்டார். ஏன்? எத்தனையோ பேர் இருக்காங்க சீனியாரிட்டியா. அடிக்கிட்டே போலாம். டிஆர் பாலு இருக்காரு, துரைமுருகன் இருக்காரு. ஐயப்பா அது பெருசு.
அடுக்கிட்டே போட. ஏன் அவர்கள்லாம் வந்து துணை முதல்வரை போடலாமே? ஏன் அவங்களுக்குலாம் ஏன் பொருளாளர், செயலாளர், எப்பா நீ மாவட்ட செயலாளர் அவ்வளவுதான், நீ வந்து மாவட்ட பொறுப்பாளர் அவ்வளவுதான். ஏன்னா ஆர்எஸ் பாரதிலாம் இருக்காரா, ஏன் அவரையெல்லாம் கொண்டு வரல? புரியுதுங்களா? அதான் அரசியல் அரசியல் வாரிசு அரசியல் முடிஞ்சு. அந்த இடத்துல திமுக தன் தொண்டர்களை ஏமாற்றியது அப்படின்னு தான் சொல்ல முடியும். மற்ற கட்சியை பார்க்கக்கூடிய சமயம் அதிமுக மற்ற சோழலாம் வந்து எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாது, ஜெயலலிதாவுக்கும் வாரிசு கிடையாது. வாரிசு இருந்தது அவங்க தான் வந்திருப்பாங்க. அதான் நிதர்சனமான ஒண்ணு. மற்ற கட்சியில பார்க்கக்கூடிய சமயத்துல அப்புறம் இந்த கட்சி மட்டும் இருந்து வாழப்போகுது. அதே தான். அது அதனால வந்து அது இன்னைக்கு எடப்பாடி கையில 5 நாளா 7, 8, 9 பிரிஞ்சு கிடக்குது. ஓபிஎஸ் வகையில டிடிவி இழுத்துட்டு கிடக்குறாங்க. முடிஞ்சு போச்சா? அடுத்தது பார்க்கக்கூடிய விசிகா ஐயா திருமாவளவன் ஐயா அவங்களுக்கு கல்யாணமே ஆகல. அதனால வந்து அங்க குழந்தை பிறப்புக்கு வேலையே கிடையாது. அவருக்கு பின்னால வந்து அது குழு அமைச்சிருப்பாங்க, அவங்க வர வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்கு பின்னால் அதுலயும் எத்தனை சண்டை நடக்க போகுது அப்படி அந்த காலத்தின் கட்டாயம். இது மாதிரி பலவிதமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல பாமகங்கிற ஒரு கட்சி இருக்கு. ஆமா, பாமக இன்னைக்கு வந்து படு பயங்கரமான ஒரு தோல்வியின் வெளிப்பாடு. அந்த கட்சி எங்க இருக்குன்னே தெரியல, அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. பாமக கட்சி இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி, ராமதாசனுடைய விஷயம். அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப என்ன சொன்னார்? ஆமா, பழனி பாபா வந்து ரொம்ப துணையாக இருந்தார். அவர் முன்னாலே சொன்னார் பலவிதமா, நான் வந்து என் மனைவி மக்களோ மற்றபடி வந்து யாரையுமே வந்து கட்சிக்குள் சேர்க்க மாட்டேன். ஆமா, அந்த மாதிரி சேர்க்கிற மாதிரி தான் என்னை வந்து நடு ரோட்டில் வைத்து என்னை விளக்க மாறால் செருப்பால் அடின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இன்னைக்கு என்ன பண்ணாரு? அந்த தலைவர் அந்த கட்சியினுடைய தலைமை பதவி ஜி.கே. மணியை மாத்திட்டு அன்புமணி ராமதாஸ் தன் மகனை போட்டாரு. முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து அதுக்கு கீழே சில பதவிகளை கொடுத்து தன் மருமகளை சௌமியாவை தான் போட்டிருக்கிறாரு. மற்றபடி இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி அந்த இதுல மருமகளை தான் நிக்க வச்சார். அதுக்கு முதலே வேற ஒரு வேட்பாளர் நிக்க வச்சு அவரை விளக்கப்பட்டு சௌமியாவை நிக்க வச்சது. இதெல்லாம் வாரிசு அரசியல் தானே. அதன் அடிப்படையில் வந்து பாமகவுக்குள்ள 3ஆம் தலைமுறையாக மீண்டும் ஒருவர் வரப்போகிறார். ஆல்ரெடி இருக்கிறாரு. ஆமா, அவர் இருக்கக்கூடிய வந்து சமூக ஊடக பேரவை செயலாளர் இருந்துட்டு இருக்கார் முகுந்தன். அதாவது வந்து தன்னுடைய மூத்த மகள் காந்தி மதியினுடைய மகன் முகுந்தன், வயசு 40. இன்னைக்கு வந்து அவர் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு வந்துட்டு. என்ன அப்படின்னா, அன்புமணி ராமதாஸுக்கு பின்னால இளைஞர் அணி தலைவர் வந்து போட்டாங்க. ஜி.கே. மணியினுடைய பையன் தமிழ்குமாரனை நியமிச்சாங்க. அப்புறம் எங்கத பண்றது? அது அதிகார மையங்கள் மற்ற சோர்சஸ் சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எழுந்த சில பிரச்சனைகள் அடிப்படையில் என்ன பண்ணாங்க? ஆமா, ஒரு நீடிச்சு நிக்கல. தமிழ்குமரன் நீடிச்சு நிக்கலையா, இவர் நிக்க விடவில்லையா அப்படிங்கிற கேள்வி இதுல இருக்கு. ஆமா, இப்ப அந்த இடம் காலியா இருந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து தான் மகளுடைய மூத்த மகளுடைய பையன் முகுந்தனை வந்து நியமிக்க வாய்ப்பு இருக்கு, நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்ப என்னாச்சு? பாமக வந்து வெற்றிகரமா 3வது தலைமுறையா வாரிசு இறக்கக்கூடிய கட்சிங்கிற ஒரு பெருமைக்கு வந்தாச்சு. அவ்வளவுதான். இதுல வந்து இங்கேயும் பாமக தொண்டர்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். ஏன் அந்த இடத்துல இளைஞரணி தலைவருக்கு வந்து அன்புமணி ராமதாஸுக்கு பின்னாடி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, சீனியாரிட்டி எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அவங்க குலத்திலே எத்தனையோ பேர் பாமக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் போடலாம், ஏன் போடவில்லை? அதுதான் வாரிசு அரசியல். புரியுதுங்களா? அதனால வந்து இதன் அடிப்படையில வந்து தொண்டர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆமா, பல பேர் பல விதமா சொல்லுவாங்க, பாமகவில இருந்து மதிமுக வரைக்கும் நாங்கள் அப்படி இப்படி. அதனால வந்து தொண்டர்கள் வந்து ஏமாந்து விடாதீர்கள். ஆமா, அரசியலுக்காக தங்களுடைய ஒரு 5 பைசாவை கூட செலவு பண்ணாதீங்க. வச்சீங்களா தர்மமா கூட செய்யலாம ஒழிய அரசியலுக்காக நீங்க 5 பைசா கூட செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் அது ஏமாற்றம் வரும். ஆமா, மதிமுக அப்படி அடிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட விஷயம். இதெல்லாம் வந்து எங்கு வந்து தொண்டர்கள் நிலைநிறுத்தப்பட்டார்கள்? ஒண்ணுமே கிடையாது. சும்மா எம்எல்ஏ, எம்பி, மாவட்ட செயலாளர், அப்புறம் துணை இது மாநில துணைத் தலைவர் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. முக்கிய பதவிகள்லாம் வந்து விடமாட்டாங்க. விட்டோமா அப்படின்னா வந்து என்ன ஆகும்? இந்த சொத்துக்கள் வந்து கைமாற வாய்ப்பு இருக்கு. பொதுச் செயலாளராகவோ மற்றபடி அந்த தலைவராகவோ யாரையும் விட மாட்டாங்க. ஆமா, ராமதாஸ் அப்படித்தான் வந்தாரு, மகனை விட்டுட்டாரு. அடுத்து இப்ப பேரனை வந்து இளைஞரணி தலைவரா மாத்த போறாங்க.
அப்ப இது நான் வாரிசு அரசியல் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வாரிசு கட்சி அடிப்படை 3ஆம் தலைமுறையாக வந்து விட்ட பாமக கட்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால வந்து மாணவர் அணி தலைவராக இவர் போடப்படுகிறாரா இல்லையோ, ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இது இளைஞர் அணி தலைவராக இவர் முகுந்தன் போடப்படுகிறாரா இல்லையோ, அந்த கட்சியை நம்பி இருக்கக்கூடிய பல தொண்டர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் பகிரங்கமான உண்மை. ஆமா, பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.